இயேசு ஜீவிக்கிறார், இயேசு வாழ்வளிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பகுதிக்கு கொண்டு வந்ததுக்கோசம் கோடான கொடி நன்றியை செலுத்துகிறார். வருத்தப்பட்டு பார சுமைக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் சொல்லுகிறேன் ஆண்டவர். யாரெல்லாம் வருத்தத்தோடு பாரத்தோடு மன சஞ்சலத்தோடு அன்பான என் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனாலே ஒரு வேதனை தீர்க்க முடியாது, ஒரு மனுஷனால உன் பிரச்சனை தீர்க்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பார சுமைக்கிற என்கிட்ட வாங்கன்றாரு. ஏசப்பா நமக்காக தான் சிலுவை சுமந்தாரு, நமக்காக தான் பாடுகளை அனுபவிச்சாரு, நமக்காக தான் ரத்த சாட்சியா வாயிறாரு. நம்ம பாவங்களை போக்க, நம்ம அக்குறங்களை போக்க, நம்ம மீறுதல்களை போக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக தான் ஜீவனை கொடுத்த தேவன். ஒரு மனுஷனாலே ஜீவனை கொடுக்க முடியாது, நமக்காக ஒரு சொந்த பந்தமோ ஜீவனை கொடுக்க முடியாது, ஒரு கூட பிறந்தவங்களோ நமக்காக ஜீவனை கொடுக்க முடியாது. அவர் சொந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்து விழா இளம்பில் ஈட்டி பாய்ந்து முள்முடி சூட்டு நமக்காக தாங்க அவர் ரத்தம் சிந்தினார். ஏசப்பா பாருங்க, அவர் நம்புங்க, அவர் விசுவாசிங்க. சத்துரு பிசாசு எந்த வழியில் எந்த மனுஷனை விழுங்கலான்னு சொல்லிட்டு வர்த்திக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லிட்டு சாத்தம் சுற்றி தெரிஞ்சுன்னுக்குதுங்க. ஆனால் நீ கர்த்தர்கிட்ட விடும் போது உன்னை பார்த்து சாத்தம் ஓடும். ஓ ஏசப்பா புள்ள, இவங்கிட்ட நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து ஓடங்க. அப்படியாப்பட்ட வல்லமை நமக்காக இயேசு நமக்கு கொடுப்பாரு. சகை என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த சகையை வரி வசூலிக்கிறவனோ வட்டிக்கிறவனோ ஒரு பாவியான மனுஷன். எல்லாம் சொல்றாங்கன்னா நீதிமன்றத்தை தேடி வருவார். ஆனா அவர் நீதிமன்றம் தேடி வரலங்க, பாவியானதான் அவங்களை தேடி வந்துக்கிறாரு. அவன் ஒரு பாவிங்க, அவன் ஒரு வட்டிக்கு கொடு